இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு ஈகிள் ஆட்டிடியூட். ஈகிள் கிட்டேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய 3 முக்கியமான விஷயங்கள் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ், ஈகிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய இரையை எவ்வளோ உயரத்தில் பறந்தாலும் அது எங்கே இருக்குது அப்படிங்கிறதுலையே கண்ணும் கருத்துமாக இருக்குமா. ஸோ அந்த மாதிரி நம்மளோட லைஃப்பில் நம்ம அடைய வேண்டிய கோல் என்ன அப்படிங்கிறதுல நம்ம வந்துட்டு லேசர் லைக் ஃபோக்கஸ் ஈகிள் மாதிரியே நம்மளை வச்சுருந்தோம் அப்படின்னா தென் we can surely win in our life. So the first thing is focus on your goals. Second thing, மற்ற பறவைகள் எல்லாம் ஈகிள் மேலே வந்து ஏறி உட்காந்து அதை தொல்லை பண்ணும்போது அது ஒன்றுமே செய்யாமல் டக்குன்னு தன்னோட ஹைட்டை இன்னும் வந்து ரைஸ் பண்ணி உயரத்தில் பறக்க ஆரம்பிக்குமா. அப்போ அந்த பறவைகள் எல்லாம் அந்த உயரத்தோட வந்து ப்ரீத் பண்ண முடியாமல் தானாகவே விலகிடுமா. ஸோ ஈகிள் இஸ் ஹேவிங் திஸ் கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூட் to say the other birds that it is not like the other birds. And also இதால் வந்துட்டு தனியாக வந்து அது வந்து எவ்வளோ உயரத்துக்கு வேணாலும் தனியாகவும் பறக்க முடியும். It can fly alone and fly higher. அதே மாதிரி மற்ற பறவைகள் எல்லாம் அந்த புயல் வரும்போது பயந்துக்கிட்டு அதை வந்துட்டு எப்படி தவிர்க்கலாம்னு நினைக்கும்போது ஈகிள் வந்து அது ஒரு வாய்ப்பாக எடுத்துகிட்டு இன்னும் உயரத்துக்கு அந்த புயலெல்லாம் கடந்து மேலே வந்துட்டு க்ளவுட்ஸை ரீச் பண்ணுற அளவுக்கு ஹைட்டாக பறக்குமா. ஸோ எந்த சேலஞ்சஸ் வந்தாலும் அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து தன்னை யார் அப்படின்றத ஈகிள் எப்போதுமே ப்ரூவ் பண்ணிடும். தேர்ட் திங் இஸ், 40 வருஷத்துக்கு மேலே ஈகிளால் என்ன பண்ண முடியாதான், ப்ராப்பராக ஹண்ட் பண்ணவோ இல்லை உயரத்தில் பறக்கவோ முடியாதான். அப்போ ஈகிள் என்ன பண்ணுவோம், ஒரு மலை உச்சிக்கு போய் தன்னுடைய அழகை வந்துட்டு அந்த மலையில் கொத்தி கொத்தி உடைச்சி தன்னோட சிறகுகள் எல்லாத்தையுமே பிச்சு எடுத்துட்டு திரும்பவும் ஃப்ரெஷ்ஷாக ஒரு புது ஈகிளாக ஒரு புது உயிராக அது வந்துட்டு திரும்ப வர ஆரம்பிக்குமா. திஸ் இஸ் கால்டு ரீபர்த் ஆஃப் ஈகிள்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ரீபர்த்துக்கு அப்புறம் ஆக்சுவலி இந்த ரீபர்த் ப்ராசஸ் வில் டேக் 2 to 3 months ஃபார் ஈகிள். ஆனால் அதுக்கு பிறகு அதால் 30 வருஷம் வந்துட்டு பழைய எனர்ஜியோட வாழ முடியுமா. ஸோ இந்த மாதிரி அந்த பவுன்சிங் பேக் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு அந்த கம்பேக் இஸ் ரியலி லைக் மார்வலஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஈகிள். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூடை நம்மளும் வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் we need to learn from eagle.